வணக்கம். நாம் இன்றைக்கி ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ராகி மாவு வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ராகி மாவு ஒரு 1/4 கிலோ, உப்பு ஒரு சிட்டிகை, ஏலக்காய் தூள் 2 ஸ்பூன், தேங்காய் பாதி துருவினது, சர்க்கரை 2 கப், நெய் ஒரு 2-3 ஸ்பூன். இப்போது நம்ம மாவை கலந்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணி விட்டு கலக்கணும். நல்லா சப்பாத்திக்கு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உதிரியாக பிசையணும். அது மாவு ஈரம் ஆனால் போதும், நம்ம அதை ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கட்டி இல்லாமல் உதிரியாக இருக்கணும். ரொம்ப கட்டி இருந்தால் நல்லா இருக்காது. ஈரமான போதும், ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த கட்டியாக இருக்கிறத நல்லா உதுத்து விட்டு இட்லி தட்டில் இது மாதிரி வச்சு உதுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இட்லி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes கழிச்சு எடுத்து பார்த்தா இந்த ராகி பவுட்ரு நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள், ஒரு டார்க் கலர். இதுதான் வெந்திருக்கும். இப்படி இருந்தால் தான் கையில் எடுத்து பார்த்தாவே நல்லா தெரியும். இப்படி வெந்ததை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட ஏலக்காய் தூள், சர்க்கரை, தேங்காய் துருவினது, நெய், நல்லா சூடாக கலந்து அப்படியே சாப்பிட்றது தான். சூடான சுவையான ராகி புட்டு ரெடி.